வீட்டில் 2 டைப்பில் சங்குப்பூ செடி இருக்குங்க. ஒன்று வெள்ளை கலர் அடுக்கு, இன்னொன்று ப்ளூ கலர் அடுக்கு. இந்த சங்குப்பூ செடி வளர்க்குறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அழகுக்காக நிறைய செடிகள் வளர்ப்போம். அதில் இந்த சங்கு செடியுமே ரொம்ப அழகாக இருக்கும். தோட்டத்தில் பந்தலில் நம்ம ஏற்றி விடுறப்போ நல்ல பூக்கள் கொடுக்கும். இந்த வெள்ளை கலரை விடவும் இந்த ப்ளூ கலரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நிறைய டிஷ்ஷஸில் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெர்பல் டீயாக போட்டு குடிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இன்னொன்று ஃபுட் கலராக யூஸ் பண்ணலாம். இப்போது இட்லி, பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு யூஸ் பண்ணோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புலாவ், கேசரி இதிலெல்லாம் கூட அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே நாளில் நான் பறித்த சங்குப்பூலேருந்து கோத்த மாலை ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். சாமிக்கு போடுறதுக்கும் சரி, வீட்டில் அழகுக்காக மாட்டவும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். என்றைக்குமே வீட்டில் சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு பூக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா எப்போவுமே சங்குப்பூ செடியில் பூ இருக்கும். ஒரு சில சீசனில் அந்த செடி காய ஆரம்பிக்கும். அப்போ மட்டும்தான் பூக்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற எல்லா நாள்லையுமே பூக்கள் இருக்கும்.